சமூக பாதுகாப்பு சட்ட தொகுப்பை பற்றி கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி 2020 அதை பற்றிய 3வது பகுதி. இதை நிறைவு பகுதியாக எடுத்துக்கொள்கிறோம். ஜஸ்ட் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, போன மீட்டிங்ல பார்க்கும்பொழுது எப்படி மேனுவல் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர், இதை வந்து 2018 அப்டேட் பண்ண ப்ரொசீஜர், இதில் உள்ள அந்த ப்ரொசீஜரை மாற்றி அதை பற்றி வயலேட் பண்ணி அதை பற்றி கவலையப்படாமல் எப்படி இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் 3 IAS அதிகாரிகள் என்பதை பற்றி நாம் விரிவாக பார்த்தோம். அதை அந்த த்ரெட்ல ரேசா சொல்லிட்டு அடுத்த சபை போக வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இதில் இதான் பாரா 911(7) இந்த பாரா தான் அவங்க வயலேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பில் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகுது எக்ஸாமினேஷனுக்கு, அதாவது பார்லிமெண்ட்ல பில்லை பிளேஸ் பண்றாங்க. அது எல்லா எம்பிஸும் எல்லா பில்லையும் படிச்சுட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன குரூப்பாக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டின்னு இருக்கும். அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் அதை அனுப்பினோன்னா அந்த எம்பிஸ், குரூப் ஆஃப் எம்பிஸ் அவங்க என்ன செய்வாங்க, அதை மீட்டிங் போட்டு பீரியடிக்கலாக தொடர்ந்து மீட்டிங் போட்டு அதை அனலைஸ் பண்ணுவாங்க. சந்தேகம் இருந்ததுன்னா கன்சர்ன்ட் அஃபீஷியல்ஸை கூப்பிட்டு கேட்பாங்க. இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக செயல்பட்டதுனால 93 இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த கான்செப்ட் இந்தியாவில். அதை மறுபடியும் பெருசாக்கி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த மறுபடியும் ஸ்டாண்டிங் கமிட்டின்னு வச்சிருக்கிறாங்க. அந்த கமிட்டிக்கு இந்த பில் போகும்பொழுது அவங்க தரவாக எக்ஸாம் பண்ணுவாங்க. எல்லா எம்பிஸும் மற்ற அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டா போதுங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் வந்து ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த ரிப்போர்ட்டை அந்த மாதிரி இந்த ஸ்பீக்கர்கிட்ட ரிப்போர்ட் வந்து ஜூலை 30 கொடுத்தாங்க. 2020 ஜூலை 30 கொடுத்த அதில் அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷனை அந்த மினிஸ்ட்ரி வாங்கி படிக்கும். கன்சர்ன்ட் மினிஸ்ட்ரிஸ் படிச்சுட்டு அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி சொன்னதை ஒத்துக்கலாம் இல்லை ஒத்துக்கலை அப்படிங்கிறத வந்து அவங்க பதில் சொல்லணும். எம்பிஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஒரு அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லைங்கிறதுக்கு காரணம் சொல்லணும். இல்லை அதை ஏற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்க கொடுத்துருக்க பில்லில் தானே மாடிஃபை பண்ணுறாங்க, அதை வந்து மாத்துறதுக்கு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வரணும். இந்த பில் கொண்டு முதல்ல 375/2019 அப்படின்னு கொண்டு வந்தோம். அதில் இந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். இப்போ ஸ்டாண்டிங் கமிட்டி வேற மாதிரி சொல்றாங்க, அதனால அந்த பில்லில் இந்த ப்ரொவிஷனை நாங்கள் மாத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக அமெண்ட்மெண்ட் பில் ஒன்று ஒவ்வொரு திருத்தத்துக்கும் தனித்தனியாக அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து மற்ற எம்பிஸுக்கு தெரியும் கொண்டு வந்த பில்லில் என்ன மாற்றங்கள் செய்கிறாங்க. பார்லிமெண்ட்டுக்கு பில் வந்த பிறகு அதுக்கப்புறம் அதில் எந்த மாற்றம் செய்யணும்னாலும் அந்த பார்லிமெண்ட்ல இருக்க அந்த எம்பிஸனுடைய கான்ஷியஸ் நாலேஜ் அவர்களுக்கு தெளிவாக தெரிந்து அது செய்யப்பட வேண்டும். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போனது, ஸ்டாண்டிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துச்சு, அந்த சில சஜஷன்ஸும் கொடுத்தது, சில இதை ஓகேன்னு சொல்லிட்டாங்க, சில இதை ஒன்றும் சொல்லாமல் விட்டாங்க. ஒன்றும் சொல்லாமல் விட்டாங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அதில் எதை திருத்தணுமோ மாடிஃபை பண்ணணுமோ அதெல்லாம் வந்து அமெண்ட்மெண்ட் பில் போட்டு செப்பரேட் மோஷனாக தான் கொண்டு வரணும். கீழே இருக்கு பாருங்க, நோட்டீஸ் ஆஃப் மோஷன், கீழே இருந்து 4வது லைன்ல நோட்டீஸ் ஆஃப் மோஷன் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ். இந்த மாதிரி பில் கொடுத்தோம், கமிட்டி இப்படி சொல்லியிருக்குது, அதனால இது திருத்துறோம். அடுத்தது இந்த கமிட்டி இப்படி சொல்லியிருக்குது, அதுக்காக இந்த பாராவை திருத்துறோம். அடுத்து இன்னொரு இந்த கமிட்டி வந்து வேற ஒன்று சொல்லியிருக்கு இந்த கிளாஸுக்கு, அதனால அதை திருத்துறோம் அப்படின்னு சொல்லி எதை திருத்தணும்னு நினைக்கிறாங்களோ சொல்லணும். எதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ எதை ஏற்றுக்கொள்ளவில்லை, கமிட்டி சொன்னதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ப்ராக்டிக்கலா அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அதை செய்யாம ஃப்ரெஷ் பில், வேல்யூபிள் சஜஷன்ஸ் ஆஃப் த கமிட்டி ஹஸ் பின் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் அண்ட் இன்கார்பரேட்டட், அதை சேர்த்துருக்குறோம், சேர்த்து ஃப்ரெஷ் பில்லாக கொடுத்துருக்கோன்னு சொல்லி எங்க பார்லிமெண்ட்டுக்கு சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ஷன் ரீசன்ஸ்ல சொல்லி புது பில்லா கொண்டு வந்துட்டாங்க. அதுல முன்னாடி சொல்லாததெல்லாம் சேர்த்திருக்காங்க, சொன்னது பலதை விட்டுட்டாங்க. பார்லிமெண்ட் கமிட்டி சொல்லாததெல்லாம் சேர்த்திருக்காங்க, பார்லிமெண்ட் கமிட்டி சொன்னதெல்லாம் விட்டாங்க. இது வந்து பியூர்லி பியூரோக்ராட்டிக் மிஸ்சீஃப். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பார்லிமெண்ட்டை ஏமாற்றி அவர்களுக்கு விருப்பமானதை சட்டமாக்கி கொண்டிருக்கிறார்கள். பார்லிமெண்ட்ல உள்ள கொண்டு வந்துடும். பார்லிமெண்ட் எம்பிஎஸ்க்கு தெரியாது, கொண்ட வச்சுட்டேன், அவர் பார்த்துக்க வேண்டிய அவர் டியூட்டி எப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க யூ ஹாவ் டு இன்வைட் தேர் அட்டென்ஷன்.
அதை செய்யாம எப்படி இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கிறது தான் இதுல மிகப்பெரிய இஷ்யூ. இப்ப என்ன செஞ்சாங்க, இந்த ஆர்பிட்ரேட்டர், இது போன தடவை பார்த்தோம். ஆர்பிட்ரேட்டர் பில் வரும்பொழுது அதுல ஜட்ஜ் ஆஃப் த ஹை கோர்ட், அந்த ஆர்பிட்ரேட்டர் ஜட்ஜ் ஆஃப் த ஹை கோர்ட்டா இருப்பாரு. சிட்டிங் ஜட்ஜா இருக்கலாம், இல்ல ரிட்டையர்ட் ஜட்ஜா இருக்கலாம். அவரை சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல பில்ல கொண்டு வந்துட்டு, கடைசிக்கு ஸ்டாண்டிங் கமிட்டி அதை பத்தி எதுவும் சொல்லாத மாதிரில ஸ்டாண்டிங் கமிட்டி ஒத்துக்கிட்டது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அடுத்து கொண்டு வந்த பில்லுல அந்த ஆர்பிட்ரேட்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ற ஆர்பிட்ரேட்டர்னா திருத்திருக்கீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை கன்சல்ட் பண்ணி அப்பாயின்ட் பண்றதுன்ட்டு. இது ஸ்டாண்டிங் கமிட்டி சொல்லலையே. பார்லிமெண்ட்ல கொடுத்த பில்லுல இல்லாததை எப்படி நீங்க இந்த மாதிரி மாத்தினீங்க? அதை மாற்றுனது யார்? யாருக்கு இந்த ஐடியா வந்துச்சு? இதே மாதிரி எக்கச்சக்கமா ஆல்மோஸ்ட் ஒரு 55 இடங்கள்ல இவங்க பாட்டு விளையாண்டு இருக்காங்க 3 ஐஏஎஸ் ஆபீசர்ஸ். ஒரு ஐஏஎஸ் தப்புன்னா அடுத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்கணும். அதாவது என்னன்னு கேட்டா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் இப்படி செய்யணும்னு நினைச்சாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா சொல்லணும். நீங்க மாத்துங்க, அதை பத்தி இல்ல, பார்லிமெண்ட் கமிட்டி சொன்னபடி நீங்க இதுல ஏத்துக்க வேண்டாம், ஆனா அதை ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். நீங்க அந்த மாதிரி மோஷன் கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் லா சொல்லணும். அதை பார்லிமெண்டரி அஃபேர்ஸும் இந்த ஃபார்முலா படி நீ செய்யணும்னு சொல்லணும். அதுக்காக தானே எழுதி வச்சிருக்கு பார்லிமெண்ட்ல எப்படி சட்டங்கள் இயற்ற வேண்டும்னு புத்தகம் எழுதி வச்சிருக்காங்க. எதுக்காக எழுதி வச்சிருக்காங்க? இது பார்லிமெண்டரி பிரிவிலேஜ். மிஸ்டர் மூர்த்தி அவர்கள் அவர் போனதே சொல்லியிருக்காரு, இதுக்கு ஒரு ப்ரொபோசல்ஸ் இதை என்ன செய்யறதுன்னுட்டு இந்த லிஸ்ட்டை போட்டு அதை வச்சு இவ்வளவு தவறு செஞ்சிருக்காங்க இந்த சட்டத்தில் அப்படின்னு போட்டு பார்லிமெண்ட்ல சுப்பராயன் வழியா ஒரு பிரைவேட் மெம்பர் பில்லா கொடுக்கலாம் அப்படின்னு சஜஷன் கொடுத்துருக்காரு. தட் இஸ் பீயிங் ஒர்க்ட் அவுட். அது நிச்சயமாக எஃபெக்டிவா இருக்கும். நல்ல ஐடியா அது. அதை we have to carry forward. இப்போ பாருங்க, இதே மாதிரி இன்னொரு நிறைய செஞ்சிருக்காங்க. இல்லை இன்னொன்னு எது மெடிக்கல் காலேஜ் எதுக்கு வேண்டான்னு சொல்லி தீர்மானத்தவர் கண்டினியூ பண்ணணும்னு சொன்னது காரணம்ட்டா, டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர்ன்றது இஎஸ்ஐ ஸ்கீம் பில்லுல, பார்லிமெண்ட்ல வச்ச பில்லுல ப்ரொவைடட் அண்டர் த இஎஸ்ஐ ஸ்கீம் அப்படின்னு இருக்குது. அதான் ஸ்டாண்டிங் கமிட்டி அது வேற மெடிக்கல் காலேஜே தேவையில்லை, எதுக்காக அதுக்குள்ள போறேன்லாம் சொன்னிச்சு பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க, அதை விட்டுட்டாங்க. இப்போ இந்த ப்ரொவைடட் அண்டர் த இஎஸ்ஐ ஸ்கீம்ங்கிறத எடுத்துட்டாங்க அடுத்த பில்லுல. அந்த மாதிரி எடுக்க சொல்லலையே பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி. எதுக்காக எடுத்தீங்க? அப்ப யாரு ப்ரொவைட் பண்ற சர்வீசஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக, இஎஸ்ஐ ப்ரொவைட் பண்ற சர்வீஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக மெடிக்கல் காலேஜ் இல்லை. மெடிக்கல் காலேஜை நாங்கள் நடத்துவோம், எதுக்கு வேணாலும் செய்வோம் அப்படிங்கிறதுக்காகவா? இந்த பாருங்க, பில்லுல அந்த லைன் போயிடுச்சு. டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் தேர் சர்வீசஸ், அது மட்டும் தான் இருக்கு. டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் தேர் சர்வீசஸ். முதல்ல எப்படி இருந்துச்சு? டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் தேர் சர்வீசஸ் ப்ரொவைடட் அண்டர் த இஎஸ்ஐ ஸ்கீம். அந்த ரெட் லைன் போட்டிருக்கிறது அதை தூக்கிட்டாங்க. எப்படி அதை செய்ய முடியும்? ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், யூ ஆர் எ பப்ளிக் சர்வெண்ட், யூ ஆர் an எக்ஸிக்யூட்டிவ். லெஜிஸ்லேச்சர் என்ன சட்டம் போடுதோ அதை நீ செயல்படுத்த வேண்டியவங்க. லெஜிஸ்லேச்சருக்கு யூ ஹாவ் டு அசிஸ்ட் இன் ஃப்ரேமிங் லா. சட்டம் போடுறது லெஜிஸ்லேச்சர் தான். ஆனா லெஜிஸ்லேச்சரை ஏமாத்தி சட்டம் உருவாக்கி இருக்கிறீங்க. நீங்க இதுல செஞ்சீங்களா இல்லையா? ஒரு பராவை 2 பராவை மாத்திருக்கீங்களே, இந்த 2வது பரா 4B அப்படிங்கிறத எப்படி நீங்க இன்சர்ட் பண்ணீங்க? இருக்கு, மறுபடியும் பார்ப்போம். இதோ 4ல ஒரே பரா தான் இருக்குது பில் நீ கொண்ட வச்சப்ப. ஆனா திருப்பி வரும்போது எக்ஸ்ட்ரா இன்னொரு பரா சேர்த்திருக்கீங்களே, அதை யார் சேர்த்தா? அதை சேர்க்க கூடாதுன்னு சொல்லல. அது சேர்க்கறது ஒரு மோஷன் போடுங்க, இது ஒன்னு இது மாத்தணும், இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லுங்க. 375 அப்படிங்கிற அந்த பில்லு அதுல நீங்க மாத்தி கொண்டு வந்திருக்கணும். ஆனா நம்பரையே மாத்தி ஃப்ரெஷ் பில்லு, வேல்யூபிள் சஜஷன்லாம் இன்கார்பரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஏமாத்துறீங்களா இல்லையா? நீங்க செஞ்சிருக்கீங்களா இல்லையா? இதுதான் நம்ம கேட்கறது. அதனால பியூரோக்ராட்ஸ் அவங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அரசாங்கத்தை ஆட்டி படைக்கும் அதிகாரிகள் அப்படின்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜூனியர் விகடன்ல ஒரு அட்டைப்படம் போட்டு ஒரு ஆர்டிகிள் வந்துச்சு. அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பத்தி. மந்திரிகளுக்கு அவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரியலன்னா அதிகாரிகள் மந்திரியை கண்ட்ரோல்ல வச்சுப்பாங்க. இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ் மினிஸ்டர் அப்படிங்கிற பிரிட்டிஷ்
இந்த பிபிசி ஒரு சீரியல் வந்துச்சு. அந்த சீரியல்ல அங்கேயே மினிஸ்டர்ஸை எப்படி வந்து அந்த அதிகாரிகள் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் அந்த என்டையர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல கடைசியில் அந்த மினிஸ்டர் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அவங்களை எப்படி கமாண்ட் பண்றாருங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதான் ஃபினல், அதுதான் முடியும். அதனால மினிஸ்டரா இருக்கவங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கணும். எப்படி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஏமாத்துவாங்க, அவங்கள நீங்க எப்படி வேலை வாங்கணும், எல்லா மினிஸ்டருக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். சும்மா மினிஸ்டர் பாருங்க, அமெரிக்கன் பிரசிடென்ட் செலக்ட் பண்ணிட்டாருன்னா உடனே போய் அமெரிக்கன் பிரசிடென்ட் சீட்ல உட்கார்ந்துக்கிறது இல்ல அவரு. நவம்பர் மாசம் எலெக்ஷன் நடக்குது, ஜனவரி மாசம் தான் அவர் சார்ஜ் அசியூம் பண்றாரு. ஏன்? நவம்பர் மாசம் நடந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 30 நாள் அவருக்கு ட்ரைனிங் தருவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் போய் நாங்க இதை செய்யறோம், அவர் என்ன கேட்டாலும் எல்லாம் சொல்லணும். எது புரோட்டோகால் முதற்கொண்டு, அதாவது நீங்க புரோட்டோகால் முதல் சொல்லி தருவாங்க. என்னன்னு கேட்டா, ஃபாரின் டிக்னிட்டரி வர்றாங்களா, வரும்போது நீங்க கை குலுக்கலாம், ஆனா குனியக்கூடாது, தலை குனியக்கூடாது. இதெல்லாம் ட்ரைனிங் அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு. சும்மா கட்டி பிடிச்சிக்கிறதுன்னு இல்லை. அந்த அந்த மாதிரி ட்ரெயின் 30 நாள் தான் அவருக்கு ட்ரைனிங் பீரியடு. அப்ப வந்து சிட்டிங் பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா, பழைய பிரசிடென்ட், அவர் வந்து எந்த இதுலயும் அவர் பல பேருக்கு அவர் தான் பிரசிடென்ட். ஆனா எல்லாத்தையும் இவருக்கு பார்த்த பிறகுதான் அவர் கையெழுத்து போடுவார். யாரு ஜெயிச்சாரோ அவருக்கு பார்த்த பிறகு அதுக்கப்புறம் தான் அவர் கையெழுத்து போடுவார். ஃபார்மாலிட்டிக்கு தான் அந்த கையெழுத்து. அப்ப இங்கேயும் இந்தியாவில் மினிஸ்டர்ஸ் ஒருத்தவங்க அப்பாயின் பண்ணாங்கன்னா உடனே போய் மினிஸ்டர் உட்காந்துக்கிறாங்க, ஃபைல்ல கையெழுத்து போடுறாங்க. என்ன கையெழுத்து போடுறாங்க? ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்லுவார், இது கையெழுத்து போடுங்கன்னு போட்டுருவாங்க. இது நம்ம சிஸ்டத்திலேயே மிக தவறானது. மினிஸ்டர்னு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட்டா உடனே அவருக்கு எல்லாம் தெரியணும். இல்ல, பியூரோக்ரஸில வந்து மிகப்பெரிய முடிச்சுகள் இருக்கின்றன. அதெல்லாம் எங்கெங்க அவங்க வந்து மாட்டுறாங்க, எங்க நம்மளையும் சேர்த்து மாட்டி விடுறாங்கலாம் தெரியணும். அதாவது ஊழல் என்பதுல நேர்மையான மினிஸ்டர் இருக்கலாம், கரப்ட் ஆபீசர் இருந்தாருன்னா அங்க கரப்ட் ஆபீசர் அங்க கரப்ஷன் இருக்கும். ஆனா கரப்ட் மினிஸ்டர் இருந்து நேர்மையான ஆபீசர் இருந்தாருன்னா அங்க கரப்ஷன் இருக்காது. மினிஸ்டருக்கு ஆசைகள் இருக்கலாம், சபலங்கள் இருக்கலாம், ஆனா கீழே இருக்க ஐஏஎஸ் ஆபீசர் வந்து நல்லா முடியாது, நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா மினிஸ்டரால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா செயல்படுத்துவது வந்து ஸ்டீல் ஃப்ரேம் ஆபீசர்ஸ், பியூரோக்ரஸி தான். சிந்திப்பது, இப்படி செய்யலாம் என்று சிந்திப்பது தான் லெஜிஸ்லேச்சர். மனசுல நம்ம சிந்திக்கிறோம், இந்த கதவை திறக்கலாம்னு நான் நினைக்கிறேன், ஆனா கதவை திறப்பது உடம்பு தான். அந்த மாதிரி லெஜிஸ்லேச்சர் சட்டம் போடும், அதை செய்வது எக்ஸிக்யூட்டிவ். ஆனா இங்க ரிவர்ஸ்ல எக்ஸிக்யூட்டிவ் என்ன செய்யுது, எப்படி சட்டம் போடணும்னு இது நினைக்குதோ அதை அந்த மினிஸ்டர்ஸை வச்சு, அந்த பார்லிமெண்டேரியன்ஸை வச்சு சட்டமா ஆக்கிக்குது, அவங்களை ஏமாத்தி. பல சட்டங்கள் இப்படி ஏமாற்றப்பட்டு வந்தது. அதுல முக்கியமானது இந்த சோல் செக்யூரிட்டி ஆக்ட். அந்த எம்பிஸ் நாலேஜுக்கே தெரியாம இவ்வளவு அநியாயங்கள் செய்திருக்கிறார்கள். இது தொழிலாளர் வர்க்கத்துக்கு மிக மிக எதிரானது, மிகப்பெரிய சதி நடந்திருக்கிறது. அம்பேத்கர் வந்து இந்த சட்டங்கள் கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது ஏழை மக்கள் இவ்வளவு பெரிய மாசம் இருக்காங்க, அவங்களுக்காக கொண்டு வரணும்னு சொல்லி கான்ஸ்டியூஷன்லாம் வெயிட் பண்ணாதான் கொண்டு வான்னு சொல்லி கொண்டு வர்றாரு 1948ல. ஆனா இன்றைக்கு பிஜேபி என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஒர்க்கர்ஸை பத்தி கவலைப்படல, பணக்காரங்களை பத்தி கவலைப்படுது. ஏன்னா பணக்காரங்க வந்து அவங்களுக்கு நிறைய பணம் வசூல் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க அந்த பணத்துல நமக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ்ல பணம் எவ்வளவு வேலைட்டு வாங்கிக்கலாம். உனக்கு இது இந்த அளவு லோன் வேவ் பண்ணுமா, எனக்கு இவ்வளவு பணம் கொடு, அதை எலக்டோரல் பாண்ட்ஸா கொடு. எலக்டோரல் பாண்ட்ஸா கொடுத்துட்டா யாரும் கேட்க முடியாது. அதாவது ஒரு அநியாயத்தை சட்டமாக்கி கொண்டால் நியாயம் கிடையாது. சட்டம் வேறு, நியாயம் வேறு. எலக்டோரல் பாண்ட்ஸ்ங்கிறது சட்டத்தின்படி கரெக்ட், ஆனா நியாயத்தின்படி மிகப்பெரிய அநியாயம். ஒரு கட்சிக்கு யார் நிதி தர்றாங்கிறத டிரான்ஸ்பரண்ட் ஆகணுங்கிறது தான் வந்து கொள்கையை தவிர, டிரான்ஸ்பரண்ட் ஆகாம அதை வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ் வழியா கொண்டா அப்படின்னு சொல்றது வந்து, அதுவும் அதுக்காக சட்டம் ஏற்றி வைத்திருப்பதும், ஃபாரின் ஃபண்டிங்கை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் சட்டம் ஏற்றி வைப்பதெல்லாம் வந்து எந்த ஒரு நேர்மையான நடைமுறை இல்லையா, டெமோக்ரஸில இடம் கிடையாது. ஆனா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன, கூட்டுக்கொள்ள தான். அதனாலதான் 2016ல டோட்டல் கார்பரேட் கான்ட்ரிபியூஷன்ல 92% ஒரு கட்சிக்கு போயிருக்கு. மொத்தம் 7 கட்சி இந்தியாவில் ஆல் இந்தியா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நேஷனல் லெவல் பார்ட்டிஸ் இருக்குது. அந்த 7ல 92% பிஜேபி மட்டும் போயிருக்குன்னா காரணம் என்ன? விட்புரோக்குவோ, இதை தர அதை தா அப்படிங்கிறது தான்.
ஒரு பியூரோக்ரசி கண்ட்ரோல்ல ஒரு சொசைட்டியை கொண்டு போனீங்கன்னா அவங்க யாருக்கும் அக்கௌண்டபிள் இல்லை. ஒரு சீஃப் மினிஸ்டரு அவர் பாலிட்டிஷியன் தவறு பண்ணாருன்னா அடுத்த எலெக்ஷன் தோற்கடிக்கப்படுகிறார். ஆனா பியூரோக்ராட்ஸ் கரப்ஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு பாருங்க, அது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா எஃபெக்டிவ் ஜுடிஷியரி இருக்கணும், ரெண்டாவது டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அங்கே என்ன நடக்கிறது, என்ன செய்கிறார்கள் என்பதை அந்த நோட் ஷீட்டை வந்து மக்களுக்கு அக்சஸ் கொடுக்கணும். அது ஆர்டிஐல சட்டம் போட்டாங்க. அந்த சட்டத்தை செயல்படுத்த விடாமல் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அநியாயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த இதில் நான் சொல்ல விரும்பல, கெயில் பைப்லைனை பத்தி தமிழ்நாட்டுக்கு எதிராக அந்த அரசியல்வாதிகள், அந்த அதிகாரிகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி ஐ ஹவ் கலெக்டட் மெட்டீரியல்ஸ். ஆர்டிஐல கேட்டிருக்கேன். ஆர்டிஐல நான் கேட்டதுக்கு எப்படி அவங்க எல்லாம் டாட் பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. நேரம் கிடைத்தால் இன்னொரு நாளைக்கு அந்த கெயில்ல அவங்க கொடுத்த, நான் கேட்ட கேள்வி, அவங்க கொடுத்த ரிப்ளை, அதுல என்ன நடந்திருக்குது, தமிழ்நாட்டை எப்படி பாதிக்கும் என்பதை வந்து நாங்க தனியா பார்க்கலாம். இப்ப சொல்ல வேண்டியது என்ன கேட்டா, ஒரு நேஷன் வந்து பியூரோக்ராட்ஸ் கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க, பாலிட்டிஷியன்ஸை அவங்க தேடுற மாதிரி அவர்கள் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நான் தவறு செய்யணும், அவங்க அதிகார மையத்தில் இருக்கிறாங்க, எதை வேண்டுமானாலும் மறைக்கலாம், எதை வேண்டுமானாலும் ப்ளோ பண்ணலாம், பெருசாக்கலாம். அது வந்து ஒரு நியாயமான நேர்மையான சொசைட்டியை உருவாக்குவதற்கு பயன்படாது. அதனால பியூரோக்ராட்ஸ் மஸ்ட் பி கெப்ட் அண்டர் செக், பியூரோக்ராட்ஸ் மஸ்ட் பி கெப்ட் அண்டர் வாட்ச். அவர்களை மக்கள் வந்து கண்காணிக்க வேண்டும். மக்கள் ஆட்சினா மக்கள் தான் ஆளுகிறார்கள் என்று பொருள். ஆனா இங்க மக்களை பியூரோக்ராட்ஸ் ஆளுகிறார்கள். பார்லிமெண்ட் சட்டம் பாஸ் பண்றவங்கள பியூரோக்ராட்ஸ் ஆளுகிறார்கள். அதற்கு இந்த சட்டம் ஒரு எடுத்துக்காட்டு. பாருங்க, டான்சி நிலத்தை வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப அங்க இருக்க பியூரோக்ராட்ஸ் அவங்களுக்கு அது தெரியும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. என்ன சொல்றாங்க, இந்த கேஸ் நேம் ஆர் சாய் பாரதி வர்சஸ் ஜெயலலிதா அண்ட் அதர்ஸ். 24/11/2003 சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் டான்சியை பத்தி. ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஸ்கிராப் ஏலம் போடுறாங்க. அந்த ஸ்கிராப் ஏலம் போடும்பொழுது அதை எடுப்பதற்கு ரயில்வேல இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி கீப்பர்னு ஒருத்தர் இருப்பாரு, இன்னொன்னு கேட்டில் பவுண்ட் கீப்பர்னு இருப்பாரு, ப்ராசஸ் நாசீர்னு ஒருத்தர் இருப்பாரு, நாசர். அவங்க எல்லாம் அதுல ஏலம் எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. ஏன்னா அவங்க தான் அதை மெயின்டைன் பண்றவங்க. அவங்களே ஏலம் எடுத்தாங்கன்னா தங்களுடைய சொந்த நலனுக்கு அதை பயன்படுத்துவாங்க, நேர்மை இருக்காது அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்கு. அதை சைட் பண்றாங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஸ்மால் அபிஷியல்ஸ், அவங்களுக்கே இந்த மாதிரி சட்டம் வந்து போட்டு வச்சிருக்கும் போது ஹையர் லெவல்ல மற்ற போஸ்டுகள்லாம் ஏன் இந்த மாதிரி செய்யல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. In the present case, government headed by first respondent, அதாவது மிஸ்டர் ஜெயலலிதா, has to give permission in respect of the sale of property. அவங்க கவர்மெண்ட் தான் பர்மிஷன் தரணும் இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு. அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி மேல அந்த அவங்க ஜெயலலிதாவுக்கு வந்து கண்ட்ரோல் இருக்குது, பவர் இருக்குது. அந்த பவரை எக்ஸசைஸ் பண்றாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி தனக்கு வாங்குறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி விற்கலான்னு பர்மிஷன் கொடுக்குறாங்களோ அவங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்க விருப்பப்படுறவங்களும் அவங்க. இது கன்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்க வேண்டியவங்க, அதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த கன்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதனால இது வந்து சீஃப் மினிஸ்டர் வாங்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கீழே இருக்க அஃபீஷியல்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராசஸ், செல்லிங் ப்ராசஸை வந்து கொண்டு போவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ரயில்வேல ஸ்மால் எம்ப்ளாயிஸுக்கே அந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்கும்போது இந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ப்ராப்பர்ட்டியை வாங்கிடலாமா? நான் இது எனிவே நாங்கள் இதை கிரிமினல் கேஸாக நாங்கள் கொண்டு போக விரும்பவில்லை. ஏன்னா கிரிமினல் கேஸ்னா நீங்கள் அதெல்லாம் நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணும். பியாண்ட் எ ரே ஆஃப் டவுட், சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ப்ரூவ் பண்ண நாங்கள் அதுக்கு போக தயாராக இல்லை. சிவில் கேஸ்லேயே, அதாவது ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி, ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கக்கூடாது, ஏன்னா நீங்கள் தான் பர்மிஷன் தரீங்க இந்த கவர்மெண்ட்டில், அதனால ப்ராப்பர்ட்டியை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி
போடுறாங்க. அதுல நிறைய எழுதியிருக்காங்க. எப்படி வந்து பியூரோக்ரசி வில் பி ஓவர் enthusiastic. எப்படியாவது சீஃப் மினிஸ்டருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி தரணும் ஸ்மூத்லி அட் எ பிரைஸ் டிசைடு பை சச் சீஃப் மினிஸ்டர். அந்த சீஃப் மினிஸ்டர் விரும்பும் விலையில் அதை வந்து அவங்களுக்கு விற்பதற்கு இந்த பியூரோக்ரசி ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் எழுதியிருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்ல. இப்போ இன்றைக்கு இந்த மெடிக்கல் காலேஜ் மேட்டர்ல இவங்க நீங்க செய்யறது என்ன? இந்த ப்ராப்பர்ட்டியே வந்து மெடிக்கல் காலேஜை எனி பர்சன் அப்படின்னு முதல்ல கொண்டு வந்தீங்க. அப்புறம் எனி அதர் பாடி. அந்த அதர் பாடினா யாருன்னா பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க. கொடுத்து அவங்க வழியா அந்த மெடிக்கல் காலேஜஸை ரன் பண்ணலாம். இஎஸ்ஐ கார்பரேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் கொடுக்கலாம், அதுவே நடத்தலாம், இல்லாட்டி இந்த மாதிரி பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்திருக்கீங்களே. அந்த பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் சட்டம் எழுதுனது யார்? அந்த வார்த்தையை உள்ள சேர்க்க வேண்டும் நினைத்தது வந்து எந்த அபிஷியல்? அவர் தானா நினைச்சு செஞ்சாரா? எப்படி அந்த டிராஃப்ட்ஸ்மேன் சொல்லுவாங்க, அவர் எப்படி அதை செஞ்சார்? இந்த கேள்விக்கு இன்றைய வரைக்கும் விடை தர மறுக்கிறார்கள். லெஜிஸ்லேட்டிவ் பாலிசின்னு ஒன்று இருக்கும், தர மறுக்கிறாங்க. இன்னைய வரைக்கும் தரல. ஓகே, இப்போ இங்க அதனால இந்த நமக்கு கிடைக்கும் இது லெஜிட்டிமேட் ஒரு மக்களுடைய அனுமானம். சில உண்மைகள் கிடைக்கும் போது அந்த உண்மைகள்ல இருந்து இப்படித்தான் நடக்கும் என்று நீங்கள் அனுமானிப்பதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. லெஜிட்டிமேட் ஸ்பெகுலேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் அப்படிம்பாங்க. அதை பார்க்கும்பொழுது நீங்க யாரோ மேல பவர்ல இருக்கவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை அந்த மெடிக்கல் காலேஜஸை ரன் பண்ண ஆசைப்படுறாங்க. அதனால தான் இந்த சட்டம் அங்க இந்த வார்த்தைகள் அங்க உள்ள நுழைஞ்சிருக்கு அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுவதற்கு நிச்சயமாக இடம் இருக்கிறது. சந்தேகப்படுகிறோம். அப்ப என்ன கைட்லைன்ஸ், எந்த கைட்லைன்ஸ்ல அவங்க கிட்ட கொடுப்பீங்கன்னு கேட்டா அந்த கைட்லைன்ஸ் இன்னும் அவங்க ஃப்ரேம் பண்ணல. எது வேணாலும் செய்யலாம். ரெண்டாவது, இதுக்கு சபார்டினேட் ரூல்ஸ் கிடையாது. இந்த ப்ரொவிஷனுக்கு மட்டும் சபார்டினேட் ரூல்ஸ் கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. இப்ப நான் அதிகம் அதை பத்தி பேசல. மற்றதுக்கெல்லாம் சபார்டினேட் ரூல்ஸ் இருக்கும். அதாவது யார் ஒர்க் சிக்னஸ் பெனிஃபிட்னா என்ன அப்படின்னா ஆக்ட்ல ஒன்று சொல்லுவாங்க கொஞ்சம் பிரீஃபா. அப்புறம் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கும், அப்புறம் ரெகுலேஷன்ஸ் ஒன்று இருக்கும். எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் பிரீஃபா சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவாங்க. எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது தான் ஃபுல் பிக்சர் தெரியும். இதுல பார்லிமெண்ட் பாஸ் பண்ணிடுச்சு, சபார்டினேட் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லவே இல்லை பார்லிமெண்ட். அதனால எந்த நெறிமுறைகளின்படி இதை வந்து கண்டுபிடிப்பீங்க, எனி அதர் பாடி தான் பெஸ்ட்னு சொல்லி அப்படிங்கிறதுக்கு இன்றைய வரைக்கும் இது இல்லை. யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஜெனரல் பினான்சியல் கோட் அங்க வருமா? தெரியாது. ஏன்னா அப்படி சொல்லல. அடுத்தது பாருங்க, இப்ப விளைவு என்னன்னு நடந்திருக்கு என்னன்னு கேட்டா, தொழிலாளிகளுக்கு அவர்களுடைய பெனிஃபிட் ரேட்டை குறைக்கிறீங்க. குறைச்சி ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் வந்து கம்பேரிட்டிவ் ரேட்ல நீங்க பொருளை வித்து நிறைய ராம சம்பாதிக்கலாம், அதுக்காக நாங்க வழி பண்றோம், அப்பதான் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜெனரேட் ஆகும், இப்படி எல்லாம் சொல்றீங்க நீங்க. அதுக்கு விலையை குறைப்பதற்கு அந்த வேலை செய்யும் தொழிலாளியினுடைய சம்பளத்தை வந்து அவனுடைய பெனிஃபிட்ஸை குறைக்கிறீங்க. இஎஸ்ஐல இருக்க பெனிஃபிட்ஸ். ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த எலக்டோரல் பாண்ட்ஸுக்கு, எலக்டோரல் பாண்ட்ஸ்ங்கிறது இப்படிதான் இருக்கும். இவங்க கண்டுபிடிச்ச புதிதாக இந்த அரசு கண்டுபிடித்த எலக்டோரல் பாண்ட்ஸ் 1000 ரூபாய்க்கு வாங்கலாம். யாரு 1000 ரூபாய்க்கெல்லாம் எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்கி கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா பாண்ட்ஸ் இப்படி இருக்கு. இந்த ஸ்டேட் பேங்க்ல மட்டும் தான் வாங்க முடியும். நான் ஒரு கம்பெனி நடத்துறேன் அப்படின்னா, ஒரு கட்சிக்கு நான் வந்து நிதி தரணும் அப்படின்னு சொன்னா, யாரும் என் கணக்கு ஆடிட் பண்ணும் பொழுது எந்த கட்சிக்கு நிதி தரக்கூடாது, தந்திருக்கேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது என்று சொன்னால் நான் எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்கலாம். ஆனா பிராக்டிக்கல் நடக்கிறதுன்னு கேட்டா 92% ஆளுங்கட்சிக்கு போகுது. ஆளுங்கட்சி என்ன செய்யாங்க, வருவாங்க, கூப்பிடுவாங்க, உனக்கு லைசன்ஸ் இந்த பிரச்சனை இருக்கு, அதுல தப்பிக்கணுமா, பாண்ட்ஸ் கொடு. இல்ல உனக்கு லைசன்ஸ் வேணுமா, ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா, லைசன்ஸ் கொடு. எல்லாத்துக்கும் பணத்தை வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ் வழியா வாங்கிக்கிட்டு அதற்காக அவர்கள் இந்த வேலையை செய்யலாம். இது நடக்குமா நடக்காதா, நடக்கின்றதா இல்லையா, இதை வந்து உங்களுடைய அனுமானத்துக்கே விட்டுரும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த மாதிரி சொசைட்டில இருந்துகிட்டு இருக்கோம், இந்த சொசைட்டியை எவ்வளவு இன்னும் கீழே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்து சட்டம் ஏற்றி விட்டதனால இது வந்து நியாயம்னு ஆயிடாது. இது டோட்டலி இம்மாரல்,
சொசைட்டியை வந்து டிகே அழிய செய்யக்கூடியது. இதை வந்து மாற்ற வேண்டும். இதை செஞ்சீங்கன்னாலே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறையும். அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு இந்த மாதிரி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வழியா கொடுக்கக்கூடிய பணத்தையும், நீங்க அரசியல் அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கக்கூடிய லஞ்சம், இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணாலே இந்த சொசைட்டி ரொம்ப அழகான சொசைட்டியாக இருக்கும். சட்டத்தை காம்ப்ளிகேட் பண்ணி எந்த முதலாளியும் ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி சட்டத்தை உருவாக்கிடுறது, அதுக்கப்புறம் எந்த முதலாளியை வந்து பிடிக்கலையோ அவங்கள மட்டும் மிரட்டுறது, அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்குறது, இப்படிலாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்க எப்படி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இருக்கும்? ஹானஸ்டிங்கிறது பைவேர்ட். அந்த ஹானஸ்டிங்கிற அப்ரோச்சே இல்லை அரசாங்கத்தினுடைய முதல் அடியிலேயே. அப்புறம் என்ன நீங்க ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்? யாருக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்? ஒரு கம்பெனிக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இன்னொரு கம்பெனியை நீங்க டெஸ்ட்ராய் பண்ணிடுறீங்க, அவன் ஃபங்க்ஷனே பண்ண முடியாத மாதிரி. அப்ப எங்க கம்படிஷன் இருக்கும் இங்க? எதனால பிஎஸ்என்எல்லுக்கு இன்னை வரைக்கும் 5G தரல நீங்க? ₹1450 கோடி எகனாமிக் டைம்ஸ்ல பிஜேபி got 61% funding via electoral bonds before Lok Sabha polls. பழைய நியூஸ். என்ன செய்யறாங்க? மக்களை கொள்ளையடிப்பதற்கு அதானி, அம்பானி, வேதாந்தா, ஸ்டெர்லைட், எந்த ஸ்டெர்லைட்டை வந்து மகாராஷ்டிரால உள்ள விட முடியாதுன்னு சொல்லி விரட்டி அடித்தார்களோ அந்த வேதாந்தா இங்க வருது, நீங்க வச்சுக்கோ அப்படின்னா எப்படி? அவங்களுக்கு வசதி தரும் வகையில சட்டம் ஏற்றுறது, அவற்றை எதிர்க்கும் மக்களை இறக்கமின்றி ஒடுக்குவது, அந்த கம்பெனில இருந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா கொள்ளையா பணத்தை கட்சி நிதியா வாங்கிக்கிறது, அந்த பணத்தை வச்சு மக்களை மிரட்ட வேண்டியது. உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத வகையில் உள்நாட்டு தேர்தலுக்கு வெளிநாட்டு பணத்தை வாங்கி கொள்வது. சட்டம் போட்டா இது இந்த மாதிரி சட்டம் போடாதீங்க, ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடிட்டோரியல் எழுதிச்சு. பிஜேபி சப்போர்ட்டிவா இருக்கிற மேகசின் தான் அது. டைம்ஸ் நவ் இவங்களுடைய குரூப் டிவி தான், அது பாத்தீங்கன்னாலே தெரியும். இது எடிட்டோரியல் எழுதுது. இன்சிடியஸ் என்டிஏ, அதாவது பிஜேபியினுடைய கூட்டம் என்டிஏ introduced the insidious electoral bond scheme which removed even a modicum of transparency in the sourcing of political funds. At the same time, foreign funding of political parties were foreign funding வந்து அதுக்குள்ள கட்டுப்பாடெல்லாம் தளர்த்தி விட்டாங்க. ஆனா மற்ற டெமோக்ரஸிலாம் அந்த மாதிரி ஃபாரின் ஃபண்டிங்கே வரக்கூடாதுன்னு தடுக்கும் பொழுது இங்க தளர்த்தி விட்டாங்க. அதனாலதான் சீமான் இன்னைக்கு வந்து ஃபாரின் ஃபண்டிங்கை வச்சுக்கிட்டு தான் சீமான் இன்னைக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறார். புட்டின் வந்து அமெரிக்கன் எலெக்ஷன்ல தலையிட்டாருன்னு சொல்லி அங்க பெரிய வந்து கரைச்சல் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டேட்ஸ்ல. இவர் இல்லைங்கிறாரு, ஆமாங்கிறாங்க அவங்க. அதான் ஃபாரின் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல அப்படிங்கறத உலக நாடுகள் பண்ணு. ஆனா இங்க ஃபாரின்ல இருந்து ஃபண்டே கூட வாங்கிக்கிறோங்கிறாங்க. ஏன் ஃபாரின் ஃபண்டிங்? நமக்கு வர சந்தேகம் வேற. இந்தியன் டெமோக்ரஸி ரெக்ரெஷன் in cleaning up political funding erodes the credibility of the entire system. நீங்க எப்ப பொலிட்டிக்கல் ஃபண்டிங்ல அதுல வந்து நேர்மை டிரான்ஸ்பரன்சி இல்லாம ஆக்குறீங்களோ அப்ப என்டையர் சிஸ்டம் நம்பகத்தன்மை போய்விடுகிறது. இந்திய அரசியல் அமைப்போட நம்பகத்தன்மையை போய்விடுகிறது அப்படிங்கிறாங்க இந்த எடிட்டோரியல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இப்போ ஏன் ஃபாரின் ஃபண்டிங்கை வந்து இதை லூசன் பண்ணிருக்காங்க இவங்க? நமக்கு சந்தேகம். ஃபாரின் ஃபண்டிங் இங்க இருக்கிற ஃபண்ட்ஸ் தான் ஃபாரின் போயிட்டு திரும்பி வருது. அது எப்படி? அது பார்ப்போம். இங்க பாருங்க, டெக்கன் ஹெரால்ட் 1/12/2019 electoral bonds, a legalized route for donors to secretly provide limitless funds to political party. அளவில்லாமல் political fund தரலாம். and principally antithetical to a health ஒரு நல்ல டெமோக்ரஸிக்கு இது எதிரானது. and fundamentally designed to tilt money power in favor of governing political party. ஆளுங்கட்சி எது ஆட்சியில் இருக்குதோ அதற்கு சாதகமாக எல்லாத்தையும்
அந்த நிலைமைகளை அதற்கு ஆதரவாக சாய்ப்பது. அதற்காக தான் கொண்டு வந்திருக்காங்க டெக்கன் ஹெரால்டு சொல்லுது. இப்போ அதுல இன்னும் அந்த என்ன எழுதுறாங்கன்னா 90% ஆஃப் தி எலக்டோரல் பாண்ட்ஸ் வேர் brought in denomination 1 கோடிக்கு மேல 1000 ரூபாய்க்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் இருக்கலாம்னு சொல்லலாம் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆனா வாங்கப்பட்டதுல 90% ஒவ்வொரு சர்டிபிகேட்டும் ஒவ்வொரு பாண்டும் 1 கோடிக்கு மேல உள்ளதா வாங்கியிருக்காங்க. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெக்கன் ஹெரால்டு எடிட்டோரியல்ல இருக்குது. ஒன்லி ரிச் பீப்புள் தே வாண்ட் டு டொனேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. சீக்கிரட்டா ஃபண்ட்ஸ் தரணும்னு நினைக்கிறவங்க அவங்க தான் ரிச் தான். புவர் பீப்புள் அதெல்லாம் உண்டியல்லே போடுவாங்க. அதனால இது வந்து ரிச் பீப்புள் அவங்கள வந்து காப்பாத்துறதுக்கும் அவங்களுக்கு ஃபேவர் தர்றதுக்கும் அவங்க கிட்ட இந்த பணத்தை வாங்குவதற்காக அரசாங்கம் பிஜேபி கண்டுபிடித்த ஒரு புதிய நேர்மையற்ற ஒரு சிஸ்டம் தான் அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ். அப்ப இஎஸ்ஐ ஸ்கீம்ல என்ன செய்யறீங்க? ஒர்க்கர்ஸுக்கு பெனிஃபிட்ஸை பாதிக்கும் கீழாக குறைத்து விட்டு பார், ஒர்க்கர்ஸுக்கு நீ வந்து ஒன்றும் அதிகம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, உனக்கு அதனால ஓவர் ஹெட்ஸ் ஆகாது, அதனால நீ பிசினஸ் இஷ்டப்பட்டு நடத்திக்கோ, யூ கேன் ஹையர் அண்ட் ஃபயர், என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, எங்களுக்கு மட்டும் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல பணத்தை கொடுத்துரு. அதுதான் இவருடைய நோக்கம். இந்தியாவில் முதல்ல வெள்ளக்காரங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க, இப்ப பணக்காரங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க. இந்தியா ஹேஸ் கான் ஃப்ரம் பிரிட்டிஷ் ராஜ் டு பில்லியனர் ராஜ். இது ரிப்போர்ட். இந்தியாவுடைய பாலிசி மேக்கிங் எல்லாத்துலயுமே அரசாங்கம் என்ன மாதிரி திட்டமிடுகிறது, என்ன செயல்படுத்துகிறது என்ற அதுல வந்து அதை தீர்மானிப்பவர்கள் ஆளுங்கட்சிக்கு டொனேஷன் தர்றவங்க தான். இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட். ஆளுங்கட்சியில ஆட்சியாளர்கள் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கவங்க எல்லாம் வந்து ஆக்சுவலா அவங்க சர்வெண்ட். யாரு டொனார்ஸோ அவங்க தான் மாஸ்டர்ஸ், அவங்க எஜமானர்கள். அந்த டொனேஷன் கொடுக்குறவங்க நான் இவ்வளவு டொனேஷன் தரேன், எனக்கு இவ்வளவு சட்டம் போட்டு கொடு அப்படின்னு இன்னைக்கு ஒரு பெரிய பணக்காரரு ஃபேக்டரி வச்சுட்டு இருக்கவர் அவர் சொன்னாருன்னா சரி அவ்வளவு உடனே சட்டத்தை மாத்திப்பாங்க. அந்த மாதிரி தான் மாத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு. நான் சொல்றது ஏதோ சொல்லுது இது. பார்ட்டிஸ் ஹெல்ப் டொனார்ஸ் இன் பொலிட்டிக்கல் மேக்கிங், இன் பாலிசி மேக்கிங். இதாங்க அமெரிக்கா இது லண்டன்ல ஜஸ்ட் 2 years பேக் இவருக்கு இது வருது, பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சனுக்கு கொரோனா. ஹி வாஸ் கிவன் த சேம் ட்ரீட்மெண்ட், NHS நேஷனல் ஹெல்த் ஸ்கீம், இங்க எப்படி இஎஸ்ஐ ஸ்கீம் இருக்கோ அதனுடைய ப்ரிடிசஸர் அது, அதே ட்ரீட்மெண்ட். ஹி வாஸ் ஜஸ்ட் ட்ரீட்டட் லைக் எனி அதர் பேஷண்ட் அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்றாங்க. ஆனா அன்னைய தேதியில் இருந்த டென்ஷனுக்கு அவரை ட்ரீட் பண்ணணும்னு அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். அவருக்கு பிறந்த குழந்தைக்கு அந்த நர்ஸ் பேரை வச்சார். இந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டருக்கு மேல 3/5/2021 ஒரு அலகேஷன் வருது. அவரு பையனுடைய நானி அவங்களுக்கு ஒரு கம்பெனி வந்து நிறைய டொனேஷன் கொடுத்துச்சு, அவங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணாருன்னு. டொனேஷனுக்கும் இந்த ஃபேவர் யாருக்கு பண்ணாங்க அரசாங்கம் பண்ணுது அப்படிங்கிறதுக்கும் டைரக்ட் லிங்க் இருக்குது. அந்த மாதிரி லிங்க் இருக்குன்னா சஸ்பெக்ட் பண்றதுக்கும் எதிர்கட்சிகளுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த எதிர்கட்சிகள் ஒவ்வொரு ஆளுங்கட்சிக்கு யார் யார் டொனேஷன் கொடுத்தாங்க, அந்த டொனேஷனுக்காக இவங்க ஆளுங்கட்சி அவர்களுக்கு என்ன வசதி செஞ்சு கொடுத்துச்சு பார்ப்பதற்கு முழு உரிமை உண்டு. அதோ கேட்கறாங்க அங்க. அவர் இல்லைங்கிறாரு, ஆனா அலகேஷன்ஸ் இருக்கு. நான் சொல்ல வர்றது வந்து அது உண்மையா இல்லையாங்கிறது செகண்டரி. ஆனா இங்க என்னன்னு கேட்டா ஆளுங்கட்சிக்கு கொடுக்கும் டொனேஷனும் அந்த ஆளுங்கட்சி அந்த கம்பெனிக்கு செய்யக்கூடிய வசதிகளும் உள்ள லிங்க் என்ன என்பதை பார்ப்பதற்கு மக்களுக்கு உரிமை உண்டு. எதிர்கட்சிகள் அங்கே விழிப்போடு கேட்கின்றன. இந்தியாவில் அந்த மாதிரி விழிப்போடு கேட்கலாம், கேட்டாலும் கூட அந்த வாய்ஸ் வந்து எடுபடுவதில்லை. ஏனென்று கேட்டால் பத்திரிகைகளே, சில பத்திரிகைகளை தவிர மற்ற பத்திரிகைகள் எல்லாம் வந்து ஆளுங்கட்சி சார்பாகவே நடந்து கொண்டிருக்குன்னு இன்றைய தேதியில். அதோட டிவி இன்னும் மோசமா இருக்கு.
டிவியில எதிராக பேசக்கூடிய ஆங்கர்ஸ் இருந்தாங்கன்னா அவர்கள் எல்லாம் விரட்டப்படுகிறார்கள். எப்படி விரட்டுறாங்க? என்ன காரணத்தினால குணசேகரன், நெல்சன் சேவியர், அவங்க செந்தில் அவங்க எல்லாம் விரட்டப்பட வேணும்? யாரு முதலாளி கோவம் வந்துச்சா? அவங்களதான் ஆடியன்ஸ் அந்த நல்ல ரேட்டிங்ல நல்லா தான் இருக்கு ஆடியன்ஸ் அவங்களுக்கு. அப்ப யார் அவர்களை மிரட்டியது? அந்த ஓனரை. அந்த ஓனரை மிரட்டப்படுவ தயாரா இருக்காருன்னா அவர் ஏன் அவ்வளவு பெரிய பணக்காரனா இருப்பதுல பலம் இருக்கு அப்படிங்கறது கிடையவே கிடையாது. யார் பயப்படாம இருக்கிறானோ அவன் தான் பணக்காரன். ஒரு பெரிய டிவி எம்பையர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கவரு ஒரு கவர்மெண்ட் மிரட்டுது, இந்த ஆளை வெளியில தள்ளிவிடு, இது வச்சுக்கிட்டு இருந்தா பிரச்சனை அப்படின்னு சொன்னா உடனே டக்குன்னு டிக்கிட்டு 3-4 பேரை விரட்டி விட்டாங்க. இது டெமோக்ரஸியா இது? அப்ப இந்த மாதிரி சொசைட்டில எப்படி டொனேஷனுக்கும் அந்த கட்சிகளுக்கு அவங்க கொடுக்குற லிங்க் பத்தியும் உண்மைகள் மக்களுக்கு வெளியில வரும்? ஆமா, இந்த காலத்துல நம்ம ஓட்டிட்டு போறோங்கிறது வேற. நம்மளுடைய எதிர்கால ஜெனரேஷன்ஸ் எந்த மாதிரி ஒரு சொசைட்டியை பார்க்க போகுது அப்படிங்கறத நாம சிந்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதுவும் என்ன ஃபெசிலிட்டி? அவங்க வீட்டுக்கு சில வசதிகள் செஞ்சு கொடுத்து டெக்கரேட்டர் டெக்கரேட் பண்ணி வச்சுட்டாங்கிறது தான் அலகேஷ். யாரு? போரிஸ் ஜான்சன் மேல. பாத்துங்க எந்த அளவுல அங்க அந்த கண்ட்ரி டெமோக்ரஸி இருக்கு, இந்தியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது. இதுல என்ன செய்யறாங்க? எலெக்ஷன் கமிஷனுக்கு லெட்டர் எழுதுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் அங்க இங்கிலாந்துல இட் இஸ் மானிட்டரிங் த கிஃப்ட் அண்ட் டொனேஷன்ஸ். ஒரு கட்சிக்கும் எந்த கம்பெனிஸ் டொனேஷன் கொடுத்துச்சு, யார் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு அதை மானிட்டர் பண்றாங்க. யாரு? எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் நடத்தி முடிச்சதோட அவங்க தூங்க போயிறது இல்ல, இங்க தூங்க போறாங்க. பாருங்க, இத ஏஏபி கட்சி அவங்க கொடுக்குற அலகேஷன்ஸ். அதானியோட வெல்த் 4 பங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது மோடி ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டுகள்ல. அதானிஸ் வெல்த் இன்க்ரீஸ்டு 4 times within Modi's 1 year as Prime Minister. 72,000 கோடி ரூபாய் டெப்ட். அத மோடி வை பண்றார். ஐயா ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். தயவு செய்து அந்த கோடு குறித்து பேச முடியுமா? எனக்கு அந்த கரப்ஷன்ங்கிறது மத்த விடவும் கோடுல உள்ள எக்ஸிஸ்டிங் சார்ஜஸ் குறித்து பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 20 நிமிஷமா நீங்க எலக்ட்ரல் பாண்ட் மற்ற அந்த கட்சி பிஜேபி பத்தி ஊழல் பத்தி தான் பேசுறீங்க. அது இந்த கருத்தரங்கத்தோட நோக்கத்திலிருந்து விலகி போறதா நினைக்கிறேன். இல்ல ரைட் மன்னிக்கணும். இல்ல ரைட், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் என்னன்னு கேட்டா, இப்ப மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அந்த மெடிக்கல் காலேஜை எதற்காக அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு பார்க்கும்போது நீங்க இதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுக்காக தான் சொல்றேன். நாம நேரா மேட்டருக்கு வர்றோம். இதுவும் க்ளோஸ் ரிலேட்டட் தான். கொரோனா வருது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. வந்த உடனே மத்திய பிரதேசம் என்ன செய்யறாங்க கேட்டா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மத்திய பிரதேச கவர்மெண்ட் ப்ரொமல்கேட்டட் மத்திய பிரதேச லேபர் லாஸ் ஆர்டினன்ஸ், அவசர சட்டம் கொண்டு வர்றாங்க. அந்த அவசர சட்டத்துல exempted all factories provisions of Factories Act. Factories Actல முக்கியமானது என்னன்னா 8 மணி நேரம் ஒர்க்கிங் ஹவர்ஸ். அந்த Factories Act இங்க செல்லாது, இங்க இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வர்றாங்க. யார்? மத்திய பிரதேஷ். ஆ 1982ல ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க, மத்திய பிரதேஷ் ஸ்ரம் கல்யாண் நிதி அதிநியம் 1982. அந்த ஆக்ட் ஒரு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுது, that will finance activities related to welfare of labor. In the provisions include payment of contributions into the fund by employers at the rate of 3 rupees every 6 months. எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டாங்க. எல்லா பெனிஃபிஷியல் லெஜிஸ்லேஷன் நிறுத்திட்டு 3 சட்டங்களை மட்டும் தான் கொண்டு வந்தார் யூபியில. 35 லேபர் லாஸ்
அதை 3 வருஷத்துக்கு நிறுத்தி ஆர்டர் போறாரு 8/5/2020. அந்த 3 எதுன்னு கேட்டா பில்டிங் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஆக்ட், ஒர்க்மேன்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட், பாண்டட் லேபர் ஆக்ட். இந்த 3 தவிர பாக்கி எல்லாம் செக்ஷன் 5 ஆஃப் த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் will also apply in the state during this period. Article 39. Article 39 என்ன சொல்லுது? The state shall direct its policy towards securing the ownership and control of the material resources of the community. மக்களுடைய கம்யூனிட்டி அவங்களுடைய மெட்டீரியல் ரிசோர்சஸ் அது எல்லாம் so distributed as best to subserve the common good. எல்லாருக்கும் அது பலனளிக்க வேண்டும் என்ற அளவில் அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இது ஆர்டிகல் 39 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். த ஆபரேஷன் ஆஃப் எக்கானமிக் சிஸ்டம், இந்த பொருளாதார சிஸ்டம், அந்த சட்டங்கள் நீங்க போடுவது எல்லாமே கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒருத்தன் கையில வந்து செல்வம் சேர்ந்து விடக்கூடாது. மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து டு த காமன் டிட்ரிமெண்ட், மக்களுக்கு எதிராக, பொதுமக்களுக்கு எதிரான அளவுல அந்த உற்பத்தி செய்யறதெல்லாம் ஒருத்தர் 2 பேர் மட்டுமே செய்யக்கூடிய லெவல்ல கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 39 சொல்லியிருக்குங்க. ஆனா இன்றைக்கு நடந்தது என்ன? 2014 1% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன், 1%, அவங்க கிட்ட 22% வெல்த் இருந்துச்சு. 2015 அது 53 ஆச்சு. 2017 அது 58 ஆச்சு. இது ஹிண்டு ரிப்போர்ட். அதே 2018 அந்த 1% 73 இருக்குது. இந்தியா நேச்சுரல் ரிசோர்சஸ்ல 73%. இது டிமானிட்டைசேஷன் இதெல்லாம் இருக்கு. நான் இப்ப அதை பத்தி பேசல. இப்போ இந்த ஃபாரின் ஃபண்டிங் எல்லாம் தடுப்பதற்கும் அங்கிருந்து கொண்டு வரதுக்கும் வசதி சட்டங்கள்லாம் ஏற்றுறதுக்கு மெத்தட்லாம் சொன்னாங்க. அந்த மெத்தடெல்லாம் ஒதுக்கிட்டு ட்ரேட் யூனியன்ஸ் 27/4/2020 ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்போஸ் பண்றாங்க சோஷியல் செக்யூரிட்டி பில். அதுக்கு எந்த அளவு மக்கள்கிட்ட உண்மையை சொல்லணுமோ அந்த அளவுக்கு சொல்லல. அதனால மக்களுடைய கவனம் அதுல இல்ல. நோ டிஸ்கஷன் எமங் ஒர்க் ஃபோர்ஸ் அமங் த கண்டென்ட்ஸ் அண்ட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் திஸ் பில். அதை வந்து சட்டம் ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரிப்போர்ட். இது வந்து ஏப்ரல்ல அவங்க கொடுத்தது. ஆனா அதை மீறி சட்டமா கொண்டு வர்றாங்க. இது வந்து ஃபாக்ஸ்கான், சைனாவில் 150 சைனீஸ் ஒர்க்கர்ஸ் அட் ஃபாக்ஸ்கான் threatened to commit suicide by leaping from their factory roof in protest at their working conditions. மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ங்கிறது ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் பத்தி கவலைப்படாது. ஆனா கவலைப்பட வேண்டியது அந்த லோக்கல் கவர்மெண்ட் தான். தோழர் ராஜேந்திரன் மியூட் பண்ணுங்க. இடையூறுக்கு மன்னிக்கணும். தோழர் ராஜேந்திரன் மியூட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு செய்தி எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். இது ஹைகோர்ட் சொல்லுது. யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதனால கரெக்டா என்ஃபோர்ஸ் பண்ணுங்கன்னு ஒரு டைரக்ஷன் 2009 சென்னை ஹைகோர்ட். இது யுனிவர்சல் டிக்ளரேஷன். இதுல என்ன சொல்றாங்க? எவ்ரிஒன் as a member of society has the right to social security. இது ஐநா சபை சொல்றது. சோஷியல் செக்யூரிட்டிக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. எந்த அளவுக்கு சோஷியல் செக்யூரிட்டி வந்து ஒரு நாட்டில் சக்சஸா இருக்குதோ அதுதான் அந்த நாடு வந்து மெச்சூரான நாடு அப்படிங்கிறதுக்கு அடையாளம். ஒரு சிவில் சர்வீஸ், பொலிட்டிக்கல் செட்டப் அண்ட் மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் சிவில் சர்வீஸ், அது ஒன்று. அடுத்தது அரசு அமைப்பு. 3வது மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி. இதை வந்து 3ஐயும் தீர்மானிப்பவர்கள் யாருன்னு கேட்டா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கிடையாது, மினிஸ்டர்ஸ் கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் திங்கர்ஸ், லீடர்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ். தனி மனிதர்கள், சிந்தனையாளர்கள், தலைவர்கள், அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. இங்க இந்தியாவில் இப்ப ஃபியூச்சர் இந்த சட்டம் செயல்படுத்தப்பட்டால் தொழிலாளர்கள் நலன் என்பதை பற்றி கவலைப்படாமல், ஆனால் தொழிலாளர்கள் நலனுக்காக நாங்கள் பெரிதாக சட்டம் இயற்றிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்களே தவிர உண்மையான தொழிலாளர் நலம் அங்கே இருக்காது. அவர்களுக்கு பிரச்சனைகள் என்று வரும்பொழுது அவர்கள் கிடைக்கும் அந்த உதவித்தொகையை வைத்து அவர்களால் சரியான ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் அதே ஸ்டாண்டர்ட்ல கொண்டு போக முடியாது.
90% பெனிஃபிட்ஸ் வாங்கிட்டு இருக்க இடத்துல வந்து 45% வாங்கக்கூடிய அளவுல சட்டம் ஏற்றுனீங்கன்னா எப்படி வந்து வாழ்க்கை தரம் அதே மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும்? ஆக இந்த சட்டம் என்பது மக்களுக்கு எதிரானது. அன்னைக்கு என்ன கேட்குறாங்கன்னா, நீங்களாம் படிச்சவங்க தானேன்னு கேட்குறாங்க. அதுல சிலப்பதிகாரத்தை சான்றோரும் உண்டுகொள். அதாவது இவ்வளவு பெரிய அநியாயங்கள் நடக்கிறது. இந்த அநியாயங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார். அவர் குற்றவாளி இல்லை. குற்றவாளி இல்லாத ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கிறார். நிச்சயமா இது வந்து இன்றைக்கு புதுசா நடந்தது இல்லை. இந்த பியூரோக்ரசி, அதாவது இந்த பொற்கொள்ளன் வந்து பியூரோக்ராட், அரண்மனை பொற்கொள்ளன். அவன் எப்படிப்பட்ட ஆள்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் இதை பத்திலாம் நீங்க முன்னாடியே கொண்டு போகல மனோட நாலேஜுக்கு? நீங்கள்லாம் வந்து வாழ தகுதி உள்ளவர்கள் தானா அப்படின்னு கேட்கிறார். சான்றோரும் உண்டுகொள். அந்த கேள்விகள் இன்றைக்கும் இருக்கிறது. தொழிலாளர்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு எதிராக சட்டம் போடுகிறார்கள். படித்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அவர்களுக்கு இதுவரை கொடுக்கப்பட்ட 70 ஆண்டுகளாக கொடுக்கப்பட்ட அந்த பெனிஃபிட்ஸை வந்து பாதிக்கு மேல குறைக்கிறாங்க. அதை பற்றி அவர்களுக்கு தெரியாது. அவங்க போராடணும்னு அவசியம் இல்லை. அதை முதல்ல பாரதியார் சொல்ற மாதிரி படித்தவன் சூதும் பாவம் பண்ணினால்னு ஒரு வார்த்தை வரும். அதை எப்படி அவங்களுக்கு வந்து அந்த விலை வரும்னா, மற்றவங்க கேட்கணும். விஷயம் தெரிஞ்சவங்க வந்து மற்றவங்க கிட்ட சொல்லணும். அவங்க கேட்டு இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்கிறத சொல்லணும். அப்பதான் மக்கள்கிட்ட வந்து தங்களுக்கு எதிராக எப்படி செயல்படுறாங்கன்னு தெரியும். இந்த சட்டம், சமூக பாதுகாப்பு சட்டம் என்பது மக்களுக்கு எதிரானது, நாட்டுக்கு எதிரானது. நாட்டிலே பரதூர விளைவுகளை, சமூக கொந்தளிப்பை உருவாக்கும். ஒரு மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டை வந்து பாதியா குறைக்கிறீங்கன்னா முதலே பேசியிருக்கிறோம். அந்த பெண் வந்து வேலை பார்க்குற பெண்ணு குழந்தை பெற்றுக்கணுமா, சம்பளம் பாதிக்கு மேலே குறையுது. மெட்டர்னிட்டி பீரியடில் சம்பளம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா அதிகமான தேவைகள் இருக்கு, ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கணும். இந்தியாவில் மால் நியூட்ரிஷனால குழந்தைகள் வந்து 50% மேல குழந்தைகள் மால் நியூட்ரிஷன்ல இருக்குது. அப்படி இருக்கும்போது கருத்தரித்து இருக்க காலத்திலேயே நீங்க வந்து சம்பளத்தை பாதியா குறைக்கிறேன்னு சட்டம் கொண்டு வர்றீங்க. எப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கள்? இதை அவங்க கேட்பதற்கு ஆள் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை. சாரெல்லாம் கேஸ் போட்டிருக்காரு. ஏன்னா இது கேஸ் போட்டுக்க மட்டும் இல்லை, பல இடங்களில் வந்து கொண்டு போயிருக்காங்க. முறையாக செமினார்லாம் நடத்தி 2017, 2018 இது மொத்தம் இதில் 6 பில் இருக்குது. 6ல் 2017 கொண்டு வந்தது. அங்கே ஏஐடிசி ஆஃபீஸில் பெரிய செமினார்லாம் நடந்துச்சு. அதையெல்லாம் இழுத்து மூடியாச்சு. அதை 2018 கொண்டு வந்தாங்க. அப்பவும் கொய்யா முறைன்னு கத்தி அதில் அநியாயங்கள் அதே தொடருதுன்னு சொன்னோம்னா அதையும் இது பண்ணிட்டாங்க. 2019 ஒரு பில் கொண்டு வந்தாங்க. அந்த பில்லை வந்து டிஸ்கஷனுக்கு ஃபுல்லாக வைக்காம 17/9 கொண்டு வந்த பில்லை மக்களுக்கு முன்னாடி வச்சதை 4/10 விட்ரா பண்ணாங்க. விட்ரா பண்ணதை திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நேராக பில் தயார் பண்ணி பார்லிமெண்ட் கொடுத்துட்டாங்க. பார்லிமெண்ட் கொடுத்ததை பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி செய்யாதுன்னு சொல்லுது. ஆனா அவங்க சொன்னதுக்கு மாறாக ஃப்ரெஷ் பில்லாக கொண்டு வந்து அதை பார்லிமெண்ட் என்ன எம்பிஸ் என்ன சொன்னாங்களோ, கமிட்டி கிட்ட சொன்னதோ அதற்கு மாறாக ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டாங்க. அதை வந்து மறுபடியும் பிரசிடென்ட்டுக்கு அசன்ட் வாங்கிட்டாங்க. அது வந்து ஒரு மொத்தம் 6 ஸ்டேஜில் போயிருக்குது. இதுக்கு நடுப்புற என்னன்னு கேட்டால், மெடிக்கல் காலேஜில் எதுக்காக வேணும்னா, இங்கே இஎஸ்ஐயில் பணம் கட்டுற தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் நாங்கள் டாக்டர் ஆக்கியிருக்கோம் 300 பேரை அப்படின்னு சொல்லி தேவையில்லாத எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. அந்த பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்கி முடித்த உடனே இந்த வருஷம் அது கிடையாதுன்னு சொல்லி ஆர்டர் உடனேயே போட்டீங்க 6 நாளில். அதனால் இங்கே நடப்பது நிச்சயமாக அநியாயமான செயல்கள் தான். இதை செய்தவர்கள் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள் இதுக்கு. அதனால் இந்த பில் வந்து விட்ரா பண்ணப்பட வேண்டும். இதற்காக அன்னைக்கு மூர்த்தி சார் சொன்ன மாதிரி நடவடிக்கை நிச்சயமாக எடுப்போம். அதையும் வந்து எடுக்க வேணும். மற்றவங்க கிட்டையும் இதை அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொண்டு போகணும். இந்த பில் என்பது தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்துக்கே எதிரானது என்பதை. இதை செய்ய வேண்டிய தேவை, கடமை நமக்கு இருக்கிறது. இந்த பெண், இந்த குழந்தை சைல்டு லேபர், இவன் குழந்தை இந்த கண்ணீருக்கு காரணம் நீங்களும் நானும் தான். இந்த குழந்தை இப்படி நடக்கணும், கேர்ஃப்ரீயா. இப்படி நடக்கணும்னா இஎஸ்ஐ கார்பரேஷன்
சோஷியல் செக்யூரிட்டியை இன்னும் பெருமளவில் விரிவுபடுத்த வேண்டும். இப்பொழுது இருக்கும் பெனிஃபிட்ஸ் ரேட்டை குறைக்கக்கூடாது. இதை விட எஃபெக்டிவாக செய்யணும், டிரான்ஸ்பரண்டாக செய்யணும். ரெண்டாவது, அதில் டாப் லெவல் கரப்ஷன் குறைஞ்சதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா லோ லெவல் கரப்ஷன்லாம் இல்லாமல் செய்யலாம். அழகான ஒரு சமூகம் உருவாக்கலாம். எப்படி ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் அது ஹெவன் ஆன் எர்த் என்று சொல்கிறார்களோ அதே மாதிரி இந்தியாவை கொண்டு போக முடியும். அதை செய்ய வேண்டிய கடமை நமக்கும் இருக்கிறது. இது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் கொண்டு போனோம். ஆனால் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மேட்டரை நீங்கள் பதில் கொடுங்கன்னாங்க. அதுக்கு சரியான பதிலை கவர்மெண்ட் கொடுக்கல. அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்குது, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது. அதன்படியும் இவர்கள் குற்றவாளிகள் தான் இந்த அபிஷியல்ஸ். இவங்க ஹெலன் கெல்லர் கண்ணு தெரியாது, ஆனா மிகப்பெரிய ரைட்டர், ரொம்ப அருமையான ரைட்டர். அவங்க சொல்றாங்க, நான் ஒரே ஆள் தான், நான் ஒருத்தி தான், ஆனால் என்னால் எல்லாம் செய்ய முடியாது. ஆனால் இருந்தாலும் நான் ஒருத்தியாக என்னால் ஏதோ செய்ய முடியும். என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியாது என்பதற்காக நான் என்னால் எதை செய்ய முடியுமோ அதை செய்யாமல் இருந்து விட மாட்டேன் அப்படின்னாங்க. இதை நம்ம எல்லாருக்குமே அவங்க சொல்லி சென்றிருக்கும் பாடம். நாம் எல்லாருமே இதில் நம்மளுடைய கடமையை ஆற்ற வேண்டி இருக்கிறது. செய்வோமாக. நன்றி.